வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் பார்க்க போகிறோம். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. தலை அஜித் சார் நடித்தது ரெட் பிஜிஎம். உங்களுக்கு அந்த பிஜிஎம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ இந்த பிஜிஎம் எப்படி எடிட் பண்ணணுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ கிளிக் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ நான் முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்ணுறது சில காரணங்களால் பண்ண முடியல. நான் இனிமேல் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இந்த வீடியோ புரியாது. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. இது எவ்வளோ நிறையா இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இப்போ எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆப் என்ன ஆப்னா அலைட் மோஷன் ஆப். இந்த அலைட் மோஷன் ஆப் உங்கள்கிட்ட இல்லை, சப்போஸ் இல்லைன்னா க்ரோமில் போய் இல்லை கூகுளில் போய்ட்டு அலைட் மோஷன் மோட் apk.com அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ண தெரிலனா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அது தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம், ஓகேவா? ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். லாகின் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நீங்கள் லாகின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். லாகின் ஃபேஸ்புக் ஐடின்னு கேட்பாங்க, அதெல்லாம் கொடுக்க வேணாம். நீங்கள் ஜிமெயில் ஐடி இது பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள், ஓகேவா? அப்போ தான் நீங்கள் இன்புட் பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும், ஓகேவா? இதை வாங்க நம்ம வீடியோ எப்படி எடிட்னு பார்ப்போம், ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண கொஞ்சம் லாங்காக தான் போகும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சிம்பிளாக எடிட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அலைட் மோஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிறங்க, ஓகேவா? லாகின் பண்ணிட்டு எல்லாமே ரிஃப்ரெஷ் பண்ணிடுங்க, ஓகேவா? பண்ணிவிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஒன்று பீட் மார்க் லிங்க், ஒன்று ஷேக் எஃபெக்ட் லிங்க் ஒன்று, ஓகேவா? இதில் ரெண்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்புட் பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் ஆகிற எல்லா போட்டாமல் நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பேன். உங்களுக்கு வேறு எந்த போட்டாலும் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த எப்படி நம்ம இப்போ எடிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு மட்டும் பாருங்கள், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு ப்ரீசெட் லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஷேக் எஃபெக்ட் லிங்க்கு. அதை நீங்கள் காப்பி பண்ணணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, பீட் மார்க் லிங்கில் போய்ட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். அது எப்படி பேஸ்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா இமேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இமேஜாலும் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரியும் பண்ணலாம், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் இமேஜில் இப்போ எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நிறையா இமேஜ் இருக்குது, ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகிரும், ஓகேவா? இப்போ நான் சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். அதே இமேஜை டச் பண்ணி இங்கே 2 பாக்ஸு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸுக்கு மேலே இன்னொரு பாக்ஸு, கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது காப்பி ஆகிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே காப்பி ஆகிரும். காப்பி லேயர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் எந்தெந்த இமேஜுக்கெலாம் அந்த எஃபெக்ட் தேவையோ அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்தெந்த இமேஜுக்கெலாம் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறனோ அதில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். இது பூரா நான் சொல்கிறதுல மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எது வரைக்கும் லாங், எந்த இமேஜ் வரைக்கும்னா இங்கே டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, 4.20, இது வரைக்கும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். அதை காப்பி பண்ணிவிட்டு, சரிங்களா? மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இல்லைனா நீங்கள் ஒன்றா கூட இது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிடலாம், ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேவா? அவ்வளோதான், நம்ம பேஸ்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி காப்பி பண்ணீங்களோ அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் ஸ்டைல் இருக்குது, அதில் மொத்தமாக அதில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி பேஸ்ட் ஆகிரும். நீங்கள் கார்னரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, அது நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணால் எல்லாமே ஒரே மாதிரி வரும். இது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் ரிவர்ஸ் கீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கார்னரில் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரி வந்துடும். மறுபடியும் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஸ்டைலில் போய்ட்டு கார்னரில் கிளிக் பண்ணிட்டு நமக்கு தேவையான எஃபெக்ட் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு எல்லாத்தையும் அன்ஏபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எஃபெக்ட்டு நம்ம லாங் ப்ரெஸ் செலக்ட் பண்ண இமேஜ் பூரம் பேஸ்ட் ஆகிரும், எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிரும். பாருங்களேன்,
எஃபெக்ட் பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா. செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை செகண்டில் போய்ட்டு ரெண்டாவது இமேஜில் போய்ட்டு எப்பயும் போல் எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொத்தமாக ஊடலெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எஃபெக்ட்டு. கொஞ்சம் வீடியோஸ் கிளிக் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த லாங்காக போகிறனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரும் கிளிக் பண்ணிட்டு போகாதீங்க, அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 4.20 இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. இல்லைனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட பேஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் அப்படி எங்கே காப்பி பண்ணோம் அப்படி காப்பி பண்ண மாதிரி அந்த இமேஜை காப்பி பண்ண மாதிரி காப்பி பண்ணிவிட்டு எந்தெந்த இமேஜுக்கெலாம் நான் சொல்கிற வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கணும், இந்த இது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு டபுள் மார்க் இருக்கும். சாரி, இந்த இருக்குது பார்த்தீங்களா 9.40 இது வரைக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் சைடில் போய்ட்டு எஃபெக்ட் மட்டும் எனேபிள் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா. சாரி, இந்த டபுள் மார்க் வர வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. சாரி, லைட்டாக மிஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த 13.3 இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இதுலேருந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை இப்போ நம்ம சிங்கிளாக பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பண்ணிட்டு பார்ப்போம். பாருங்கள், டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் மார்க் அப்புறம் ஒரு 2 பீட் மார்க் லிங்க் கொடுத்தப்போ 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜுக்கு மட்டும் அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதே மாதிரி அந்த டபுள் மார்க் பக்கத்தில் இருக்கிற 2 இமேஜுக்கு மட்டும் அந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ டபுள் மார்க் அப்புறம் ஒரு 2 இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இந்த டபுள் மார்க் பக்கத்தில் இருக்கிற 2 இமேஜுக்கு, டபுள் மார்க் பக்கத்தில் இருக்கிற 2 இமேஜை விட்டுட்டு 2 இமேஜுக்கு. ஓகேவா. இந்த டபுள் மார்க்கில் வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஓகேவா. இதில் எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டபுள் மார்க் அப்புறம் இருக்கிறதா 26 பாயிண்ட் இருக்கு வரும். இதில் இந்த 2 இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற டபுள் மார்க் பக்கத்தில் இருக்கிறத 2 இமேஜுக்குமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு 2 இமேஜுக்கு தான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். இல்லை, அவ்வளோதான், பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா. கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ புரிஞ்சிடும். இப்போ லைட்டாக பாருங்கள். தேர்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணேன். இது வந்து சிம்பிளாக ஒரு இமேஜாக தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம நிறையா இமேஜ் பேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகேவா. டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுக்கு முன்னாடி டபுள் மார்க் இருக்க முன்னாடி ஒரு 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. 13.13 இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து ஒரு 3 இமேஜ் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். 15.5 இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த ஒரு 3 இமேஜுக்கு 15.24 இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த 2 இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து நம்ம ஒரு 2 இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா,
பீட் மார்க்கு அந்த பக்கம் இருக்கிற 2 எஃபெக்ட் ஆட் பண்ணோம். இப்போ பீட் மார்க்கு முன்னாடி இருக்கிற 2 இமேஜுக்கு ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதுல மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரியலைன்னா 18.07 இருக்குது பார்த்தீங்களா, இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 18 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேஸ்ட் பண்ணுங்கள். அதில் பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த இதுக்கு போயிடுவோம். அதே மாதிரி 2015 இருக்குது பார்த்தீங்களா, 25-15 அதில் பேஸ்ட் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 27 இந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 2 இமேஜ் தான் பேஸ்ட் பண்ணுறது இருக்குது. அது பேஸ்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் வீடியோ. இப்போ 13.7 அந்த இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்து பக்கத்தில் இருக்கிற இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம 4வது இருக்கிற இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறதா இருக்குது, அதனால் கொஞ்சம் சொல்கிற இமேஜை மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். பீட் மார்க் லிங்க்கில் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நம்ம டபுள் மார்க் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, சின்ன இமேஜுக்கு மட்டும் அந்த டபுள் மார்க் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? $14.20 இருக்குது பார்த்தீங்களா, இதில் 14.18 இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் மார்க் கொடுத்த இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்குவாங்க. டபுள் மார்க் கொடுத்த இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். பெருசாக இருக்கிற இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கு நம்ம லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை பேஸ்ட் பண்ணுறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வீடியோ. இந்த இமேஜுக்கு எஃபெக்ட்டு ஆட் பண்ணோம்னா இந்த பக்கம் இருக்கிற இமேஜுக்கு எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்கே அடக்கு இழுத்துக்கிட்டு அருவா போட்டோம். அடுத்து 28வது ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி டபுள் மார்க் ஒன்று இருக்கும், அதுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அது பெரிய இமேஜாக இருக்குது, அதுக்கு வேணாம். இப்போ நான் லாஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? இந்த எஃபெக்டை எப்பயும் போல் காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் லிங்க்கில் போய்ட்டு நான் சொல்கிற இமேஜுக்கு லாஸ்ட்டாக ஒரு பெரிய இமேஜுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? $21.06 இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாங் இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எஃபெக்டில் இருக்கிற மேலே இருக்கிற HDCC அது மட்டும் நம்ம லாங் ப்ரெஸ் எப்படி பண்ணணும்னா 3 லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எஃபெக்டை எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரி இங்கே காப்பி 3 லேயர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா காப்பி 3 லேயர்ஸ் காப்பி ஆகிரும். காப்பி பண்ணதுக்கப்புறம் பீட் மார்க் லிங்க் போய்ட்டு எப்படி நீங்கள் காப்பி பண்ணோமோ அதே மாதிரி 3 லாங் ப்ரெஸ் அங்கே கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணிட்டு கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், நம்ம எடிட் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணுன்னா கார்னரில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஐக்கான் இருக்கும். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி பிஜிஎம் வேணும், சாங் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள், எடிட் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ரெகுலராக வீடியோ போட பார்க்குறேன், அதை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.